ஓகே, வீடியோ நம்பர் 2 கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபஸ்ட் சம்ம கம்ப்ளீட் பண்ண இப்போ செகண்ட் ப்ராப்ளம். ரைட் த செட் ஆஃப் ஆல் -1, +1 இந்த செட் பில்டர் ஃபார்ம். பார்த்து ரோஸ்டர் ஃபார்ம், இப்போ பார்க்க போகிறது செட் பில்டர் ஃபார்ம். நான் சொல்யூஷன் லெட் ஏ ஈக்குவல் டு, இது ரோஸ்டர் ஃபார்ம் இல்லையா, ஏ ஈக்குவல் டு நானே எடுத்துக்கிறேன், அந்த செட்டுக்கு நேம் கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, -1 தென் ஏ ஈக்குவல் டு ரோஸ்டர் செட் பில்டர் ஃபார்மும் பண்ண போகிறேன். செட் பில்டர் ஃபார்ம் நானே எழுத போகிறேன். செட் பில்டர் ஃபார்ம்னா டெஃபினிஷன் என்ன? செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு எக்ஸ் பிலாங்ஸ் டு போட்டு சச் செட் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், ஏன்னா -1 +1 தான் ரியல் நம்பர், சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன், ரூட் ஆஃப் தி x² -1 ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். அங்கே 1, -1 தான் இருக்குது. அப்போ 1, -1 அந்த ஈக்குவேஷன் என்னவாக தான் இருந்திருக்கும், x² -1. அந்த சொல்யூஷன்லாம் எங்கே டிஃபைண்ட் ஆகிருக்கணும், ஆரில். இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, தேர்ட் சம் போயிடலாம். Problem number 3. State whether the following sets are finite or infinite. The given setsலாம் finite or infinite ஆன்னு கேட்டிருக்காங்க. First subdivision, x belongs to n natural number such that x is an even prime number. The even prime number x belongs to n such that x is an even prime number. ஆல்ரெடி முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன், ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். அதுதான் 2. இப்போ பார்க்கலாம். நான் கிவன் லெட் ஏ ஈக்குவல் டு அந்த நேம் கொடுத்துட்டேன் அந்த செட்டுக்கு. ஏ ஈக்குவல் டு 2 ஒன்லி, ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் தான் இருக்குது. கண்ணை முடிக்குன்னு சொல்லிடலாம், ஒரே ஒரு ஈவன் ப்ரைம், அதான் 2. அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறதுனால அப்போ ஏ இஸ் என்னது, ஃபைனைட் செட். தட்ஸ் ஆல். சப்டிவிஷன் நம்பர் 2. செகண்ட் சப்டிவிஷன், x belongs to n such that x is an odd prime number. Solution let a அந்த given செட்டுக்கு நேம் கொடுத்துட்டேன். a equal to set of all x belongs to n such that x is an odd prime number. அப்போ a equal to odd prime number என்ன வரும், 3, 5, 7, 11, 13 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ n of a உடைய வேல்யூ என்னது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்ஃபினிட்டி. அப்போ a is என்னது, இன்ஃபைனைட் செட். தட்ஸ் ஆல். தேர்ட் சப்டிவிஷன், set of all x belongs to z such that x is an even and less than 10. x belongs to z such that x is even and less than 10. Solution, அப்போ செட்டுக்கு நேம் கொடுக்க போகிறோம் இல்லையா, ஏ ஈக்குவல் டு அந்த கொடுத்துற கொஸ்டினை நான் ஏ ஈக்குவல் டு எடுத்துகிறேன். நேம் கொடுக்கணும் அந்த செட்டுக்கு, அப்போ தான் அந்த செட்டை பற்றி நம்ம சொல்ல முடியும். அப்போ ஏ ஈக்குவல் டு இன்டீஜர்ஸ் சொல்கிறாங்க, அந்த இன்டீஜர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணுமா, ஈவனாக இருக்கணும். அது எதில் இருக்கணும், லெஸ் தென் 10 இருக்கணும். அப்போ லெஸ் தென் 10 இன்டீஜர்ஸில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ லெஸ் தென் 10 எப்படி வரும் பாரு, லெஸ் தென் 10 ஏ1னா எப்படி இருக்கும், 8, 6, 4, 2, 0. ஆனால் ஃபைனைட் நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஏன், -2, -4, -6, -8 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ ஏ இஸ் என்ன செட்டு, இன்ஃபைனைட் செட்டு. ஆனால் கொஸ்டின் பார்த்தோன்னே ஃபைனைட் செட் மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் அது புரியும், அது என்னது, இன்ஃபைனைட் செட்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர். இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு அந்த செட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். A equal to set of all x belongs to R such that x is a rational number. And n of q ஓட வேல்யூ n of a ன்னு சொல்லலாம், q ன்னு சொல்லலாம். n of a நேம் வந்து a கொடுத்தா a-னே நீங்கள் எழுதிங்க. n of a equal to இன்ஃபினிட்டி. இது கிளியர்லி தெரியும், ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ a is என்னது, இன்ஃபைனைட் செட்டு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சப்டிவிஷன், x belongs to n such that x is a rational number. x is a rational number. Solution that a equal to set of all x belongs to n such that x is a rational number. x is a rational number. அப்போ a equal to என்ன வரும், 1/1, 2/1, 3/3, 4/1 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். அந்த ரேஷனல் நம்பர்ஸ் வந்து எந்த நம்பர் எழுதினாலும் டிவைடில் 1, 3 நம்ம போட்டுகிட்டே போகலாம். அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ a is a இன்ஃபைனைட் செட்டு. ஓகே, இந்த ப்ரீவியஸில் நம்ம அந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் பார்த்துட்டோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படின்னா அந்த டெஃபினேஷனாக அதுக்கான ப்ராப்ளம், அதுக்கப்புறம் என்ன டெஃபினேஷன் அதுக்கான ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து டெஃபினேஷன்ஸ் வந்து புக்கில் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பேசிக் டெஃபினேஷன் தெரியணுன்றதுக்கு தான் நான் முதல்ல எல்லாமே ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே வரேன். நீங்கள் ஆல்ரெடி 10th படிச்சுதா கூட இருக்கும். மறுபடியும் எல்லாமே ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். அதனால் கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டே தான் உள்ள நம்ம சம்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ், எம்டி செட். நான் ஒரு செட்டில் எதுவுமே இல்லாத எம்டி செட். தட்ஸ் ஆல், சிம்பிள் டெஃபினேஷன். இப்போ கவனிங்க, a set is said to be empty or null or void set if it is has no element and it is denoted by empty பைன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த செட்டில் எந்த எலமெண்ட்டுமே இல்லைனா அதுக்கு எம்டி செட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் நல் செட்டுன்னு சொல்லலாம், வாய்டு செட்டுன்னு சொல்லலாம். இன் ரோஸ்டர் மெத்தட் எம்டி இஸ் டினோட்டட் பை
ரோஸ்டட் மெட்டலில் சொல்லலாம் எம்டிக்குள்ளார எதுவுமே போடக்கூடாது, எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராக்கெட் மட்டும் சொன்னால் தட்ஸ் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எம்டி செட்டுக்கு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து set of all x belongs to R such that x square minus 2 equal to empty. x square minus 2 வருமா? வரவே வராது, தான் empty. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், set of all x belongs to such that 5 less than x less than 6 equal to empty. ஏன் 5க்கும் 6க்கும் நடுவில் so many number of elements இருக்குது, ஆனால் என்ன நம்பர் இல்லை? நேச்சுரல் நம்பர் கிடையாது. நல்லா கவனிக்கணும், நேச்சுரல் நம்பர் கிடையாது, ரேஷனல் நம்பர்ஸ் தான் பிட்வீனில் இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லவே இல்லை, தான் x belongs to n such that 5 less than x less than 6 equal to empty. நெக்ஸ்ட் செகண்ட் டெஃபினிஷன், சிங்கிள்டன் செட். அந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்தால் அதான் சிங்கிள்டன் செட். சிம்பிள் டெஃபினிஷன். இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம். A set containing of a single element is called a singleton set. For example, first example, the set 5 ரோசர் ஃபார்மில் 5 ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது, இஸ் ஏ சிங்கிள்டன் செட். The set பில்டர் ஃபார்மில் பார்க்கலாம். The set of all x such that x belongs to n and x square equal to 9 is. அப்போ x square equal to 9, x equal plus or minus 3 நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன நம்பரு? நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் தான் இருக்குது. அப்போ நேச்சுரல் நம்பர் மைனஸ் வேல்யூ வராது, அதனால தான் இஸ் ஏ சிங்கிள்டன் செட் இஸ் ஈக்குவல் டு 3. -3 இங்கே வராது, அதனால தான் 3. நெக்ஸ்ட் டெஃபினிஷன், ஈக்குவலண்ட் செட். Two finite sets A and B are equivalent if their cardinal number are same. அதான் கார்டினாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் n of A equal to n of B. இது ஈக்குவலண்ட் செட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவலண்ட் வேறு, ஈக்குவல் வேறு. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலண்ட். இப்போ ஈக்குவல் செட்ஸ் நான் பார்க்கணும். டூ செட்ஸ் A and B are said to be equal if every element of A is a member of B. Every element in B is a member of A. அதாவது ஏழு இருக்கிற எலமெண்ட்லாம் பியில் இருக்கணும், அல்லது நான் பியில் இருக்கிற எலமெண்ட்லாம் ஏவில் இருக்கணும். அப்படி இருக்கிற செட்ஸ்லாம் என்ன செட்ஸ் சொல்லுவோம்? ஈக்குவல் செட்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் செட்ஸ் A and B are equal, then A equal to B and A not equal to B when A and B are not equal. That's all, not equal. If A equal to set of all 1, 2, 5, 6 and B equal to 5, 6, 2, 1, then A equal to B. ரெண்டு எலமெண்ட்ஸ்லாம் இதில் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா மாறி ஆர்டர் மாறி இருந்தால் பிரச்சனை இல்லை, அதான் சொல்லிட்டேன் இல்லையா, செட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல். பிகாஸ் ஈச் எலமெண்ட் ஆஃப் A is an element of B. Note that the element of a set may be listed in any order. அதான் அந்த ஆர்டர் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு நோட், equal sets are equivalent. Very very important. Equal sets are equivalent, but equivalent sets need not be equal. For example, A equal to 1, 2, 3 இருக்குது and B equal to A, B, C இருக்குது. Are equal sets but not equal sets. இது வந்து ஈக்குவலண்ட் செட்டு, ஆனால் ஈக்குவல் செட்ஸ் கிடையாது. ஈக்குவலண்ட் செட்ஸ்னால் நம்பர் ஆஃப் எலமெண்ட் சேமாக இருந்தால் போதும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் போதும். 1, 2, 3 தட்ஸ் ஆல். ஆனால் ஈக்குவல் செட்ஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குதுங்கிறது சேமாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 1, 2, 3 இருக்குது, அங்கே என்ன இருக்குது? ஏபிசின்னு இருக்குது. அதனால் இதை நீங்கள் நோட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பேசிக் டெஃபினேஷனை நான் ஒவ்வொன்றும் தெளிவாக கவனிக்கணும். அதுக்கு தான் நான் மறுபடியும் டெஃபினேஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். டெஃபினேஷனை நீங்கள் பேசிக்காக இருக்கிற எல்லா விஷயங்களும் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எளிமையாகிடும். மேக்ஸே ரொம்ப சிம்பிளாகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்டிங்க்கு வந்து அந்த பேஸ் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் அதை நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மேக்ஸ் வந்து ஈஸியாகிடும். அதுதான் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன்ஸ் தான் மறுபடியும் அதுக்காக தான் நான் ரீகால் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த டெஃபினேஷன், சப்செட்ஸ் அண்டு சூப்பர் செட்ஸ். சப்செட்ஸ்னால் என்ன, சூப்பர் செட்ஸ்னால் என்ன பார்க்க போகிறோம். Let A and B be two sets. If every element of A is an element of B, then A is called subsets of B. அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டும் இருந்து பியில் இருக்க ஏழு இருக்கிறதுலாம் பியில் இருந்ததுன்னா அது சப்செட்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். Let A and B to be two sets. If every element of A is an element B, then A is called a subset of B. A is called a subset of B. அப்போ வந்து பின்றது செட்டு தான் பெரிய செட்டு, அதுக்குள்ளே ஏ இருக்குது. அதான் அங்கே சொல்கிறாங்க பாரு. இஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, தென் வி ரைட் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஏ, திஸ் இம்ப்ளைஸ் ஏ பிலாங்ஸ் டு பி. இஃப் பி திஸ் வேல்யூ சூப்பர் செட்டு, தென் பி இஸ் கால்டு சூப்பர் செட் ஆஃப் ஏ. இதான் இப்படிப்பட்ட சூப்பர் செட்டு. அதான் இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏ உள்ளே இருக்குது, அதுக்கு மேலே பி இருக்குது. அதுதான் இங்கே கேட்குறேன். ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. எதுக்கு இந்த டயக்ராம் மாற்றி போட்டால் இந்த டயக்ராம் வேறு. பி இங்கே போட்டுக்கும், ஏ இங்கே போட்டுக்கும். நெக்ஸ்ட் நோட், எவரி செட் இஸ் எ சப்செட் இட் செல்ஃப். ரொம்ப 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 முக்கியமான டெஃபினேஷன் இது. நோட், அந்த நோட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
எவரி செட் இஸ் ஏ சப்செட் இட் செல்ஃப், தட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ. அதே போல் செகண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட், தட் இஸ் எம்டி இஸ் சப்செட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் சப்செட் அண்ட் இம்ப்ராப்பர் சப்செட். இப்போ ப்ராப்பர், இஃப் ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பி, then A is called a proper subset of B and it is denoted by A subset of B. That is, A is a proper subset of B if there exists at least one element in B with is not an element of A. அதாங்க a subset which is not proper is called improper set. என்ன சொல்ல வரான்னா, A is subset of B இருக்கணும், அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் மாதிரி இருந்தால் அது ப்ராப்பர் செட்டுன்றாங்க. சப்போஸ் ப்ராப்பராக இல்லைனா அது இம்ப்ராப்பர் செட்டு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நோட். நெக்ஸ்ட் ஒரு நோட். இது எவரி செட் இஸ் அன் இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். செகண்ட், இஃப் எ செட் ஏ இஸ் நான் எம்டி த நல் செட் இஸ் எ ப்ராப்பர் செட் ஆஃப் ஏ. அதான் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம அபோவ் பார்த்தது டெஃபினிஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் ஏ ஈக்குவல் ஏஇஐஓயு செட்டு, பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். அப்போ பி என்னவாக இருக்கும்? இது வந்து செட் பில்டர், இதோட மீனிங் ஏஇஐஓயு. தென் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, ஏ இஸ் அன் இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஏன்னா ரெண்டுமே என்ன இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவலாக இருந்தால் தான் இம்ப்ராப்பர். ஈக்குவலாக இருந்தால், ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் தான் வந்து ப்ராப்பர், ஈக்குவலாக இருந்தால் இம்ப்ராப்பர். தட்ஸ் ஆல். தென் ஏ இஸ் சப்செட் ஆஃப் இம்ப்ராப்பர் செட்டுன்னு சொல்கிறாங்க. தான் நெக்ஸ்ட் செகண்ட், z ஈக்குவல் டு ஜட்டோட வேல்யூ எழுதுகிறேன், எக்ஸட்ரா -3 -2 -1 0 1 2 3 2 டைம்ஸ் ஆஃப் z. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு -6 -4 -2 0 2 4 6. அப்போ இங்கே இதை எப்படி எழுதலாம்? 2z இஸ் சப்செட் ஆஃப் z. செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜர் 2z இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் செட். இப்போ நான் புரியுதா? z-ம் 2z-ன்னா அது ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இதில் வந்து எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், இதில் ஈவன் நம்பர்ஸாக போயிட்டே இருக்கும், ஆனால் எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இதுதான் பெரிய செட்டு. அப்போ 2z இஸ் சப்செட் ஆஃப் செட்டு. அப்போ இந்த செட்டை தான் நம்ம என்ன செட்டுன்னு சொல்லுவோம்? ப்ராப்பர் செட்டுன்னு சொல்லுவோம். அபோவ் பார்த்தலையே ஈக்குவலாக இருக்கிறது இம்ப்ராப்பர் செட். முன்னாடி இருந்ததுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்னா ஆல் எலமெண்ட்ஸ் கண்டெய்னிங் திஸ் செட். அந்த செட்டுக்கு பேர் தான் யூனிவர்சல் செட். எல்லா எலமெண்ட்டையும் அதை கண்டெயின் பண்ணியிருக்கும். A set that contain all sets in the given content is called a universal set. Content means context is an universal set. Example, the set of interval real line in R. இந்த ஆரில் இருக்கிற எலமெண்ட்டில் இந்த எல்லா எலமெண்ட்ஸும் இந்த லைன் போடலாம், -∞ to +∞ இருக்கிறது எல்லாமே என்ன, எல்லா பாயிண்ட்ஸும் உள்ளடக்கி இருக்கும். அதுதான் யூனிவர்சல். ஒரு பெரிய செட்டு, அதுக்கு பேர் தான் யூனிவர்சல் செட்ஸ். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பவர் செட். லெட் ஏ பி ஏ செட் then collection of family of all subsets of A is called the power set of A and it is denoted by P of A. That is P of A equal to set of all S ன்னு ஒரு எலமெண்ட்டு சப்செட்ஸாக தான் S such that S is subset of A. இது பண்ணி எதெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். பவர் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனி. எக்ஸாம்பிள், லெட் A ஈக்குவல் டு 1 2 3ன்னு கொடுக்குறேன். அப்போ இதனுடைய பவர் செட் என்னான்னு பார்க்க போகிறோம். அந்த சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஆர். பவர் செட்னா சப்செட்ஸ் தான். அந்த சப்செட்ஸ் நான் எழுதுவோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு செட்டுக்கும் அது எம்டி செட்டு சப்செட்டாக இருக்கும், அந்த செட்டே அதுக்கு சப்செட்டாக இருக்கும். அங்கே எழுதிட்டாங்க பாருங்க. அதான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். எம்டி ஏ தனியாக ஒரு சப்செட் எழுதலாம், 2 தனியாக ஒரு சப்செட் எழுதலாம், 3 எழுதலாம், அப்போ 1 2 சேர்த்து எழுதலாம். அப்புறம் 1 2 எழுதுனா அடுத்தது 2 1 எழுத முடியாது. ஏன்னா ரெண்டு வந்து எலமெண்ட் தான் மாறி மாறி இருந்தால் சேம் செட் தான் இல்லையா. அதனால் 1 2 எழுதுனதுக்கப்புறம் 2 3 எழுதுகிறோம். அதுக்கப்புறம் நான் என்ன 3 1. அப்புறம் ஏன் 1 3 எழுதக்கூடாதுன்னா 1 3 நம்ம எழுதக்கூடாது. ஏன்? செட்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து லிஸ்ட்டு இல்லைனா கூட பரவாயில்ல, இடம் மாறி இருந்தால் கூட சேம் செட்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் 3 1. அதுக்கப்புறம் நான் என்ன அதே செட்டு 1 2 3. அப்போ எத்தனை செட்ஸ் வருது? ஒரு 1 2 3 4 5 6 7 and 8. இது எம்டி செட்டும் அந்த செட்டும் இட் செல்ஃபு சப்செட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அது எல்லா செட்டுக்கும் இது பொருந்தும். அந்த செட்டும் அதனுடைய எம்டி செட்டும் எல்லா செட்டுக்கும் சப்செட்ஸாக இருக்கும். ஹென்ஸ் P of A equal to எம்டி 1 2 3 1 2 2 3 3 1 and all sets 1 2 3. அந்த எலமெண்ட்ஸ் மறுபடியும் அப்புறம் நீங்கள் எது எதுனா ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆனால் நம்மளுக்கு வந்து சேம் தான், அதனால் அதை விட்டுடலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டு. இந்த நோட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு செட்டில் எத்தனை சப்செட்ஸ் இருக்குதுன்னு நம்பர் ஆஃப் செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லா கவனிங்க. இஃப் ஏ இஸ் ஏ ஃபைனைட் செட் ஹேவிங் n elements then P of A has 2 power n elements. இப்போ பார்த்தோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பார்த்தோம், 3 நம்பர் இருக்குது 1 2 3. இதுதான் n of A. n of A வந்து 3. அந்த
3 வந்து 2 பவர் n மேலே போட்டால் நான் வரும் 2 பவர் 3 வேல்யூ என்னது 8. இந்த 8 செட்ஸ் வரும். இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். If A is a finite set having n elements, then P of A has 2 power n elements. That's all. Next definition, Venn diagrams. இந்த Venn diagrams நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். யூனியன், இன்டர்செக்ஷன் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். Venn diagramல ஆப்ரேஷன்ஸ் ஆன் a sets. First one, union of sets. Union of sets. Union of sets. Let A and B two sets. The union of A and B is the set of all those elements which belong to either to A or B, to both A and B. That is, A union B equal to set of all x such that x belongs to A or x belongs to B, or either or x belongs to B. Clearly, x belongs to A union B. This implies x belongs to A or x belongs to B. And x does not belongs to A union B. If and only if x does not belongs to A and thus x does not belongs to B. That's all. Next note. If A1, A2, etc. An is a finite, a family of sets, then their union is denoted by union of I equal to 1 to n. Union of I equal to 1 to n. AR. A1 union, A2 union, A3 union, etc. union of AN. That's all the diagram. A இது B union ரெண்டுத்தையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். இது சின்ன கிளாஸ்லேயே பார்த்தது தான். Next intersection of sets. Let A and B two sets. The intersection of A and B is the set of all those elements that belong to both A and B. அது ஏவோடும் பியில் இருக்கும். அதான் அந்த செட் பில்டர் ஃபார்மில் பார்க்க போகிறோம். A intersection B equal to set of all x such that x belongs to A and x belongs to B. ஏவிலும் இருக்கணும், பியில் இருக்கணும். அதான் இன்டர்செக்ஷன். அப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். அது சின்ன கிளாஸ்லேயே பார்த்து தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் நோட். இந்த நோட் அங்கே பார்த்து யூனியனில் பார்த்தோம். அதே மாதிரி if A and B are two sets, then A intersection B equal to A. If A is subset of B and A intersection B equal to B. If B is subset of A. Second, if A1, A2, etc. An is finite family of sets. And the family of sets intersections எப்படி denote பண்ணுவோம்? I equal to 1 to n intersection of n. Union of பார்த்தோம்ல இங்கே intersection AI or A1 intersection, A2 intersection, A3 etc. up to intersection of AN. Next, the disjoint set. Sets வந்து disjoint, அதாவது not continue அப்படின்னு கூட சொல்லலாம். Two sets A and B are said to be disjoint if A intersection B ஓட வேல்யூ எம்டியாக இருக்கணும். ரெண்டு செட்ஸோடைய இன்டர்செக்ஷன் வந்து எம்டியாக இருந்தால் அது டிஸ்ஜாயின் சொல்லுவாங்க. தனித்தனியாக இருக்குது பாருங்கள் டயக்ராமில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ். டிஃப்ரென்ஸ் செட்ஸ்னால் மைனஸ் பண்ணுறது தான். நாங்களாம் பார்த்தது தான். அதனால ஒரு சின்ன பேசிக் டெஃபினேஷன் தெரியுன்றது தான் நடத்துகிறோம். லெட் A and B two sets. Difference of A and B written as A minus B is set of all those elements of A which do not belong to B. That is A minus B equal to, இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். இதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். A minus B equal to set of all x such that x belongs to A and x does not belongs to B. That's all. Does not belongs to B. Clearly, x belongs to A minus B if and only if x belongs to A and x does not belongs to B. Similarly, B minus A எப்படி இருக்கும்? அதே தான். x such that x belongs to A Bயில் இருக்கும். ஆனால் x does not belongs to A. அது அங்கே செட்ஸ் நாங்கள் டயக்ராம் போட்டுருவோம். A minus Bனா அந்த யூனிவர்சல் செட்டு. யூனிவர்சல் செட்டுக்குள்ளார A இருக்குது, B இருக்குது. ஆனால் Bயில் மட்டும் இருக்கக்கூடாது. அதே as well as B minus Aனா அந்த டயக்ராம். That's all. Next, symmetric difference of two sets. இதுவும் important concepts. A and B two sets. The symmetric difference of sets A and B is set A minus B union B minus A. Symmetric difference na A minus B union B minus A and is denoted by A ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி போடுவோம். அந்த A symmetric B ன்னு ரைட் பண்ணணும். That is A symmetric B equal to A minus B union B minus A. அந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு டயக்ராமு. இது A இது B. இந்த symmetric difference Aவில் இருக்கும், Bயில் இருக்கும், இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடாது. அதான் அவங்க என்ன பண்ணுது? A symmetric B equal to A minus B union B minus A. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a set. இதுவும் இம்பார்ட்டன்ட். காம்ப்ளிமெண்ட் A டேஷ்னு சொல்லுவோம். ஏசின்னு A பவரில் சின்னு கூட சொல்லலாம். The set U be the universal set and let A be a set such that A is subset of U. Then the complement of A with respect to U is denoted by A dash or A power C or U minus A and is defined as the set of all those elements of U which are not in A. That is A dash equal to x belongs to U such that x does not belongs to A. Clearly x belongs to A dash if and only if x does not belongs to A. இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்மளுக்கு ஓவர். இது மீதி இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். இதை நல்லா கவனிங்க. மறாவது நாள் நம்மளுக்கு 2 o'clock உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் அனுப்புகிறேன். டெஸ்ட் எழுதி அந்த பேசிக் டெஃபினிஷன் அது செகண்ட் ப்ராப்ளம் இது எல்லாமே நீங்கள் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். நீங்கள் டெஸ்ட் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.